நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, லோடு வந்துருச்சா? என்னதே வந்துருச்சா? எப்போ? இரு இறக்க வேணாம்னு சொல்லு. நான் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் இறக்குனா போதும். என்னங்க அம்மா, என்னப்பா நீ இங்கேயா இருக்க? கீழே பிள்ளைங்க எல்லாம் மருதாணி வச்சிட்டு இருக்காங்க. வா வந்து வச்சுக்கவா? இல்ல பரவாயில்ல. என்ன இதுக்குப்பா இப்படி யோசிச்சுக்கிட்டு? வா வச்சு விடுறேன். இல்ல பரவாயில்ல. வா. மோட்டர் போட்டு கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாங்க. மோட்டர் போட்டு விட்டு வந்துடுறேன். இப்போ என்கிட்ட பேசுறீங்களா இல்லையா? இல்லாட்டி கையை வெட்டிக்கிட்டுமா? ஐயோ, சும்மா கேளுங்க. அருவாளை முடியாதுங்க. குடுங்க. முடியாதுங்க. குடுங்க. என்னங்க நீங்க? எல்லாருக்கும் ஒரு அளவு இல்ல. அருவாளை புடிங்கிட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதா? ஒரு பிளேட் போதுங்க நான் என் கையை வெட்டிக்கிறதுக்கு. என்னங்க வேணும் உங்களுக்கு? நீங்க தாங்க வேணும். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். மூஞ்சி பார்த்து பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அவாய்ட் பண்றீங்க? அப்படி இல்லைங்க. எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. யாராவது பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை. இவ்வளவு நாளா இப்படிதானே இருந்துச்சு. ரூம்க்கு வந்து வந்து பேசுவீங்க. ஏங்க, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால உங்க அப்பா அம்மா மூஞ்சிய கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கூப்பிட்டு என்னன்னு கேட்டா கூட பரவாயில்ல, எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. எனக்கு அப்படியே மண்டை காயுது. உங்களுக்கு அதான் பெரிய பிரச்சனையா தெரியுதா? வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களான்னு பைத்தியக்காரி மாதிரி உங்க முன்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கேன். நீங்க வேற என்னென்னவோ சொல்றீங்க. நிஜமாவே பிடிச்சிருக்கா இல்லையா? ஏங்க, பிடிக்காமலாங்க அவ்வளவு தூரம் தேடி தேடி வந்து பேசினேன். பிடிச்சிருக்குங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னு உங்க வாய் தான் சொல்லுது. நீங்க நடந்துக்கிறது பார்த்தா அப்படி எதுவுமே தெரியலையே. இல்லைங்க, வீட்டு சூழ்நிலையை பற்றி கொஞ்சம் யோசிங்க. உங்கள் அம்மா பற்றி உங்களுக்கே நல்லா தெரியல. சட்டுன்னு கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டாங்கடா எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறது? எல்லாருக்கும் கஷ்டமாக போயிருங்க. புரியுதா இல்லையா? ஏங்க அழாதீங்க ப்ளீஸ். சாரி, உங்களை டார்ச்சர் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே ஒரு தடவை நான் ஏமாந்துட்டேன். இன்னொரு ஏமாற்றத்தை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. என்ன தப்பா நினைக்காதீங்க. என்னால உங்களுக்கு சந்தோஷமே இல்லாமல் போச்சுல. சத்தியமா நான் அப்படி நினைக்கல. நம்ம ரெண்டு வீட்லையும் ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம். நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா? ஆமாங்க. என்ன பிடிச்சிருக்கு? கிளி மாதிரி உங்க மூக்கு இருக்கே. போங்க. எனக்கு உங்க நிலைமை புரியுது. அதுக்காக என்னை பார்த்து ஓடி ஒளியாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன ஸ்மைல், ஒரு எஸ்எம்எஸ், சூழ்நிலை பார்த்து ஒரு ஃபோன், இது ஏதாவது பண்ணலாம்ல? சேச்சா, நீங்கள் இப்படி கேட்கணுன்றலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. பார்க்கலாம்.
பாய். இந்தாங்க. மீனாட்சிங்க வண்டியில வந்த டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கா. எழுப்பட்டுமா? ஏய், ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டயர்டா தூங்குறவள எழுப்பான்னு கேக்குற? இல்ல, எழுந்திருச்சா உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாள்ல. ஒன்னும் அவசரம் இல்ல, எந்திரிக்கட்டும். நல்லா தூங்கி எத்தனை நாள் ஆச்சோ என்னமோ. என்ன சிரிப்பு? என்னமோ உங்க பிள்ளைய தூங்க விடாம மெட்ராஸ்ல எல்லாரும் பாடா படுத்துற மாதிரி பேசுறீங்க. ஏய், நம்ம வீடு மாதிரி வருமா? அங்க மாமியாருக்கு முன்னாடி எந்திரிக்கணும், இவ தான் சமைக்கணும், மாப்பிள்ளைய கவனிக்கணும். அவர் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் அது வரைக்கும் காத்திருந்து அவருக்கு இவ தான் சாப்பாடு பரிமாறணும். அப்பா, என்னம்மா சீக்கிரமா எழுந்துச்சிட்ட? இல்லப்பா, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. 1 hour படுத்தேன், அவ்வளவுதான். இப்படி உட்காருமா. மத்தியானம் நல்லா சாப்பிட்டியாமா? உனக்கு பிடிக்குமேனு ஈரல் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டேன்ப்பா. ராத்திரி மில்லுல இருந்து ஒருத்தனை திருநெல்வேலிக்கு அனுப்பி பரோட்டா சில்லி சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்கம்மா. எதுக்குப்பா சிரமம்? இதுல என்னமா இருக்கு? இன்னைக்கு நீ வரேன்னு சொன்னதும் உங்க அப்பா ரொம்ப தான் பண்ணிக்கிறாரு. கத்திரிக்காய் வெண்டைக்கால இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் தான் வாங்கிட்டு வருவேன்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்காரு. கறி எடுக்கிறதுக்கு காலையில 3 மணிக்கே போயாச்சு. என்னப்பா? இல்லம்மா, பட்டியில ஆடை இருப்பாங்க, காலையிலே போனா நல்ல ஆடா பார்த்து தருவாங்க. 2 கிலோ கறி வாங்கறதுக்கு இங்க இருந்து யாராவது பட்டி வரைக்கும் போவாங்களா? நான் போவேன். மட்டன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்த்தேல்ல, இங்க மட்டன் வாங்கினா அவ்வளவுதான், சாயந்தரம் வரைக்கும் சமைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பா, அந்த நல்லி எலும்பு வந்துச்சாமா? வந்துச்சா? 1/4 கிலோ எலும்பு தனியா வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பர்ப்பா. அதுக்கு தான் அங்க போய் வாங்கணுங்கிறது. அப்பாவும் பொண்ணும் அடிக்கிற கூத்து தாங்க முடியல. அம்மாடி, இந்த பண்ண வீடு ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் உங்க மாமனுங்க பண்றதுமா, உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. இல்லம்மா, உனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் பிடிக்காது இல்ல? அதெல்லாம் முன்னாடிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ அது வெறும் ஃபங்க்ஷன் கிடையாது. எங்க அப்பாவை பாக்குறதுக்கு எனக்கு கிடைக்கிற சான்ஸ் இது. எப்படா ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்னு காத்துட்டு இருந்தேன். மாமா கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டேன். எனக்கு உங்களை பாக்குறதுதான்ப்பா முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மாடி, எப்படிமா இருக்க? சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நீங்க இல்லைங்கிற குறைய தவிர வேற எந்த குறையும் இல்ல. அது போதும்மா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. 25 வருஷம் கூடவே இருந்து வளர்த்த பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டம்மா. இன்னைக்கு வரைக்கும் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது வர வார்த்தை மீனாட்சி தண்ணி குடுமா, மீனாட்சி தண்ணி குடுமான்னு தான். மீனாட்சி சாப்பிட்டாளா, மீனாட்சி தூங்கிட்டாளா, என்னவோ நீ இங்கே இருக்கிற மாதிரி நினைப்பு. ஏய், வர வர நீ ரொம்ப ஓவரா புழுவுற. யாரு, நானா? சரி சரி, போ போய் பிள்ளைக்கு காஃபி முறுக்கு மிச்சர் எடுத்துட்டு வா போ. ஏதுங்க முறுக்கு? வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், போடி. தாங்க முடியலப்பா. அம்மாடி, எல்லாம் நல்லபடியா இருக்குல்ல? அப்பா, அங்க எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கறாங்க. மாமியாரு? அவங்கள நான் நல்லா பாத்துக்கறேன். அவங்க இல்லனா ரொம்ப போர் அடிக்கும்பா. எனக்கும் மாமாவுக்கும் அவங்க தான் டைம் பாஸே. அம்மாடி, என் அனுபவத்துல சொல்றம்மா, பையனுங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. தகப்பனுங்களுக்கு பொண்ணுங்க தான் எல்லாமே. பொட்ட பிள்ளைய பெத்துக்கலன்னா ஒரு அப்பாவா இருக்கிறதுல உள்ள சந்தோஷமும் பொறுப்பும் என்னன்னு ஒருத்தன் உணரவே முடியாதுமா. தேவையாதெல்லாம் என்கிட்ட ஏன்டா கோவப்படுற? ஏதாவது சொல்றதா இருந்தா அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. என்னத்த சொல்றது? சிரிக்காத. கல்யாணத்தை நாம சரியா போட்டோ எடுத்துக்கலதான், அது வீட்டுக்கு கூப்பிட்டு 2 போட்டோ எடுத்துக்கிறது. இப்படி கூப்பிட்டு வந்து உயிரை வாங்குறானுங்க. சரவணா, ஃபீலிங்ஸ் உனக்கு மட்டும் தான் வருமா? என் மாமனுங்க உன்னை விட பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. பாரு,
இந்த நிக்கிறது நடக்கிறது ஓடுறது மாதிரிலாம் போட்டோக்கு போஸ் கொடுக்க சொன்னானுங்க, கடுப்பாயிடுவேன். நிக்கிறது நடக்கிறது ஓடுறதா? என் மாமனுங்களோட ரேஞ்சே வேற. என்னடி சொல்ற? பாரு காமெடிய. இப்போவே வயிற்றுல புளிய கரைக்குது. மாப்பிள, மெட்ராஸில் நீங்கள் எத்தனையோ ஃபோட்டோக்காரங்களை பார்த்துருக்கலாம். நம்ம ஃபோட்டோக்காரன் பெரிய வித்தக்காரன். எட்டுப்பட்டி கிராமத்தில் பெரிய வீட்டு விசேஷம்னா இவன் தான். ஃபோட்டோ ஒவ்வொன்றும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு மாப்பிள. ஐயா வணக்கம். சந்தோஷ், ஏன் லேட்டு? ஐயா வீட்டில் விசேஷம்ல, அதான் தெர்மோக்ளோவும் பட்டர் பேப்பரும் வாங்கிட்டு வரேன். பாத்தீங்களா, நமக்கு என்ன பையன் தனியா கவனிப்பான். ஊட்டியில் பட்டர் பிஸ்கெட் விற்கிற மாதிரி இருக்கிறான். இவனுங்களை வச்சுட்டு உங்க மாமாக்கள் கொடுக்குற பில்டப் இருக்குது பாரு. சந்தோஷ், இவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. வணக்கம். ஹாய், ஐம் சரவணன். அப்படியே மாப்பிள்ளைய ஜூம் பண்ணா இந்த ஆங்கிள் எடுத்தா நல்லா. சொன்னல, வித்தக்காரன் பெருங்கையிலேயே படம் பிடிப்பான். அது சரவணனுக்கும் தெரியும் மாமா. சந்தோஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல பூமி குளிர்தான்னு பார்த்தேன். ஓகே. என்ன பண்ற நீ? அண்ணா இது எக்கோ டெஸ்ட்னா. சவுண்ட் ரெக்கார்ட் பண்றவன் தான் இந்த எக்கோ டெஸ்ட்லாம் பண்ணுவான். நீ எதுக்கு பண்ற? அண்ணா ஒலி ஒலி இது ரெண்டையுமே பாத்துக்கிற ஒலி ஒலி ஓவியர்னா. எக்யூப்மெண்ட்ஸ் பல ஆயிரத்துக்கு வச்சிருக்கான். எல்லாமே வெளிநாட்டு ஐட்டம். இதெல்லாம் எந்த ஊர் ஐட்டம்? அம்பூட்டும் டெல்லிங்க ஐயா. சொன்னல, இது பூரா வெளிநாட்டு ஐட்டம். உங்க மாமங்களுக்கு டெல்லி வெளிநாடா? அப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் என்ன சொல்லுவாங்க? எதுவா இருந்தாலும் அங்க கேளுப்பா, என்ன கேட்காத. ஐயா ஆரம்பிச்சிடலாமா? தொழில் பக்தியிலையும் தம்பி சந்தோஷம் அடிச்சுக்க ஆளே கிடையாது மாப்பிள்ள. அக்கா நீங்க ஓடுங்க. அண்ணா நீங்க உங்க கையை எட்டி பிடிக்கிற மாதிரி பிடிங்க. ஐயா அதை பிடிங்க. கேமரா தானே? அண்ணா மோஷன்ல எடுத்தா தானே கரெக்டா வரும். ஐயா தர்மோகுள்ள பிடிங்க. அண்ணா இதை பிடிங்க நீங்க. தம்பி அப்படி வா. ஓடுங்க ஓடுங்க. என்னண்ணே ஃபீல் பத்தலண்ணே. டேய் நீ அந்த பாட்டை போடுறா. முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே. நீ முன்னாலே போனா அக்கா கைய வாய்கிட்ட வச்சு அப்படியே வெக்கப்படுற மாதிரி போங்க. அண்ணே நீங்க குறும்பு பண்ற மாதிரி அப்படியே கை பிடிச்சிடுங்க. இவன் டைரக்ஷன்லலாம் நடிக்க வேண்டியது இருக்குது. ஆக்ஷன். என்னடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே. அண்ணே இப்ப முதுவும் சேர்ந்த மாதிரி நில்லுங்கண்ணே. சந்தோஷ், இது என்ன பண்ண சந்தோஷ்? இது காதலுக்கு மரியாதைண்ணே. மாப்பிள்ள சேர்ந்து நில்லுங்க, வெக்கப்படாம நில்லுங்க மாப்பிள்ள. திரும்புங்க, திரும்பமா. அண்ணே மேல மேல பாருங்கண்ணே. ஐயோ ராமா. அண்ணே மேல பாருங்கண்ணே. என்னை தாராட்ட வருவாளோ போறண்டி. நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ. சூப்பர்ண்ணே. அக்கா நீங்க இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து எட்டி பாருங்க. அண்ணே நீங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்து எட்டி பாருங்க. சரிங்களா? சந்தோஷ், இது என்ன படம்? கோழி கூவுது. ஓ, கோழி கூவுது. ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வரை எனக்கெளியே ஆசை
ஆக்ஷன். கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமா பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. அம்மா முடியல. இந்த போட்டோல எடுத்து என்ன பண்ணுவானுங்க? அடுத்து நீ ஊருக்கு வரும்போது சீமையில இருந்து வரும் மாப்பிள்ளை அவர்களே வருக வருகன்னு ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஊர் புற வைப்பாங்க. அடி பாவி, இதுல ஒரு போட்டோ என் ஆபீஸுக்கு போனா போதும், இவ்வளோ கேவலமான டேஸ்டான என்ன வேலையை விட்டே தூக்கிடுவானுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, பார்வதி. என்னங்க? மீனாட்சி எங்க காணோம்? அது பெரிய கூத்து. என்ன? அண்ணனுங்க மீனாட்சியையும் மாப்பிளையும் வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? கல்யாணத்துல நடந்த கலாட்டால பெருசா போட்டோ அது இதுன்னு ஒன்னும் எடுக்கல. ஆல்பம் போடுறதுக்கு வேணும்னு போட்டோ எடுக்க மீனாட்சியையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு சலிச்சிட்டு சொல்ற? இல்ல சொல்றேன். எங்க அண்ணனுங்க போட்டோ பிடிக்க தான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சந்தோஷமா சொன்னா நீங்க அதுக்கும் ஒரு குத்தம் சொல்லுவீங்கல்ல. பிள்ளைங்களை நல்ல அழகா போட்டோ எடுக்க தானே கூட்டு போயிருக்காங்க. இதுல குத்தம் சொல்ல என்ன இருக்கு? தெரிஞ்சா சரிதான். என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஆளு ரொம்ப இழைச்சிட்டியம்மா. ஏம்மா ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா? இல்ல மாமா, நான் தான் கொஞ்சம் உடம்பு குறைக்கலான்னு டயட்டிங்ல இருக்கேன். ஐயோ, சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிட வேண்டாமா? நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருந்தா தானே அழகு. டயட்டு கேட்டெல்லாம் மெட்ராஸ்ல வச்சுக்கம்மா. இங்க இருக்கிற 4 நாள் நல்லா சாப்பிடணும். அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். இங்க வந்துட்டா எங்க சாப்பாடு கண்ட்ரோல் பண்றது? தமிழ், இங்க வா. சௌந்தர்யா பயங்கரமா இழைச்சிட்டால? அப்படி எதுவும் தெரியலப்பா. நீ என்னைக்கு யாரை கவனிச்சு பார்த்துருக்க? அம்மாடி, போன தடவைக்கு இந்த தடவை நீ ரொம்ப குறைஞ்சிருக்க. ஒரு 7-8 கிலோ இருக்கும் மாமா. பாத்தியா? ஆமாப்பா. எங்க போயிட்டு வர? பேங்க் வரைக்கும் போயிருந்தேன். மில்லுக்கு போகலையா? அங்க குமரேசன் இருக்கான், சாயந்தரம் போனா போதும். நீ எங்கம்மா கிளம்பிட்ட? கொஞ்சம் மெயில் செக் பண்ணணும். மெயில்னா கடை பஜார்ல இருக்கு. ஆமா மாமா. இங்க இருந்து நடந்தேவா போவ? கொஞ்சம் தூரம் தானே மாமா. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஒரு நிமிஷம் இருமா. தமிழே. அப்பா. தமிழே, இந்த வரேன்பா. சொல்லுங்கப்பா. சௌந்தர்யா ஏதோ மெயில் செக் பண்ணணுமா, பஜார் வரைக்கும் போகணும். நீ கூட போயிட்டு வந்துறியா? இல்லைப்பா, வெளியில் ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? இல்லை, ஃபோன் வரும். ஃபோன் ஏதாவது வந்தால் நான் பேசிக்கிறேன்டா. சௌந்தர்யாவை முதல்ல கூப்பிட்டு போ. 10-15 நிமிஷம் வேலை தானே, கூடவே இருந்து கூப்பிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாடா. இங்கேருந்து அவள் தனியாக போகணும்ல. பாத்துரா, பறக்காத, மெல்லமா பத்திரமா பார்த்து கூப்பிட்டு போயிட்டு வா. ஏங்க, வயசு பிள்ளை இப்படி தமிழோட அனுப்புறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உன் புத்தி போது பார். தமிழ் யாரு? நெருப்பு. தங்கச்சிங்களை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அது இல்லைங்க, இந்த புள்ள மெட்ராஸ்ல வளர்ந்த புள்ள. யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் வேற மாதிரி ஆள்டி. நம்மளா பார்த்து இந்த பொண்ணை கட்டுறான்னு சொல்ற வரைக்கும் எந்த பொண்ணையும் அவன் மனசுல நினைக்கவே மாட்டான். இல்ல, அது புரியுது. புரியுது இல்ல? அப்புறம் என்ன, எந்திரிச்சு உள்ள போ. நீங்க சொன்னா கேட்கவா போறீங்க? வண்டியை நான் சொல்ற இடத்துக்கு விடுங்க. என்னங்க? வண்டியை நான் சொல்ற இடத்துக்கு விடுங்க.